பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறேன், எல்லாவற்றிலும் நேர்த்தியாக இருக்கிறேன், உடன்படிக்கையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியம், உடன்படிக்கையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் எனக்கு தேவன் காரியங்களை ஆயத்தப்படுத்தல? Why it is delayed? ஏன் கால தாமதமாகிறது? அன்பானவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ, யாரிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறாரோ, யார் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ, அவர்களுடைய வாழ்க்கையில காரணமே இல்லாம காலதாமதம் இருக்கிறது என்று அவர்கள் நம்ம கண்களுக்கு தெரியும். We think it is a delay, but it is not delay in heaven's calendar. ஆண்டவருடைய கணக்கின்படி அவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். பல நாளாய் அங்கலாய் போடு ஏன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காய் சொல்லுகிறேன், தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த வீடு, உங்களுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த திருமணம், உங்களுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த குழந்தை செல்வங்கள் ஏற்ற வேளையில கர்த்தர் உங்க கரத்துல கொடுக்க போறார். அதை அதிசயமா கொடுக்க போறார். இதுவரை இல்லாத, ஆண்டவரே எனக்கு நடந்தது பெரிய சாட்சியா இருக்கு என்று சொல்லும்படி உங்களை ஒரு உன்னத சாட்சியாய் அந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அவர் ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினதை யாருக்கும் தெரியாது. உங்க கரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அநேக இடங்கள்ல கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதமான காரியங்கள் எனக்கு வெளிப்படவே இல்லை, தென்படவே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அழைத்தவர் உண்மையுள்ளவர் செய்வார் என்று சொல்லி முழுக்க முழுக்க அவரை மற்றும் பற்றி கொள்ளும்படியாய் அன்போடு அவரை தேடினேன். இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்க டிலே, எந்த காரியம் உங்களுக்கு வரலைன்னு சொல்லுகிறீங்களோ, அதை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு, அதை பலிபீடத்தில் கொடுத்து விட்டு, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு எங்கள் கண்கள் காணல, எங்கள் காது கேட்கல, யாருடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. உங்களை ப்ரமோட் பண்ணணும், அடுத்த நிலைகளுக்கு உயர்த்தணும் உங்களோடு இருக்கிற சூப்பர்வைசருக்கே தோணல. ஆனால் வெளி தேசத்துல உங்க ஹெட் குவார்டர்ஸ்ல வேறு இடத்திலிருந்து உங்களுக்கு என்று தேவன் ஆயத்தம் படுத்துற அந்த ப்ரமோஷன், அந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். கண்கள் காண வியக்கத்தக்கும்படியா இந்த வசனத்துக்கு சாட்சியாய், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த குறிக்கப்பட்ட ஆண்டுல, இவ்வளவு குறைந்த ஆண்டுல இந்த ப்ரமோஷன் வரலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். என்னை சிங்கப்பூர் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து 15 ஆண்டுகள்ல எட்டாத உயரங்களுக்கு கேரியர்ல ஆண்டவர் உயர்த்தினார். அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு வேளையில ஒரு உயர்வுல காத்திருக்கிற, ஏக்கத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படியா ஜெபிக்கிற, அந்த நன்மை உங்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற, அதே அபிஷேகம் உங்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற. அதற்கு ஒரே ஒரு காரியம், உடன்படிக்கையின் வாழ்க்கையில சோர்ந்து போயிடாதீங்க, உடன்படிக்கையின் வாழ்க்கையில விட்டு கொடுத்துறாதீங்க. எந்த காரணத்துக்காகவும் ஆண்டு மேல இருக்கிற நேசம் குறைந்திட வேண்டாம். அவரை உறுதியோடு பற்றி கொள்ளுங்க. மனுஷருடைய இருதயத்துல தோன்றாத, யாருக்கும் தெரியாத மகிமையான காரியங்களை சுதந்திரிக்கும்படியா தேவன் உங்களை கரம் பிடிப்பார். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். God bless you.